கடைசியா ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு. ஸ்டான்லி குப்ரிக் டைரக்ட் பண்ண 1980 ரிலீஸ் ஆன தி ஷைனிங். இந்த படமும் பாத்தீங்கன்னா ஹாரர்னு சொல்றதா இல்ல சைக்கலாஜிக்கல் பிலிம்னு சொல்றதா தெரியாது. ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் வந்து பனிக்காலத்துக்காக மூடிடுவாங்க. அந்த ஏரியால வந்து பனி பெஞ்சதுன்னா அந்த ரோடு ஃபுல்லா பனி ஆயிரும். அந்த ஹோட்டலுக்கு யாருமே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வந்து ரைட்டரா ஜாக் நிக்கல்சன் வந்து அவங்க ஃபேமிலியோட போய் தங்குவான். அவன் பையன், அவங்க ஒய்ஃப் 3 பேரும் போய் தங்குவாங்க. யாருமே உள்ளார வர முடியாது அந்த ஹோட்டலுக்கு. ஏன்னா ரோடு ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கும். யாருமே உள்ள வர முடியாது. இவன் உள்ள போய் தங்கி கொஞ்ச நாளைக்கு வந்து நார்மலா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஜாக் நிக்கல்சனோட பிஹேவியர் வந்து பயங்கரமா மாறிக்கிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் உள்ளார அந்த ஹோட்டல்ல வந்து ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவன் போட்டோ அதுல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சீன்ல செம்ம ஸ்டன்னிங்கா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து ஜாக் நிக்கல்சன் வந்து சைக்கலாஜிக்கலா பயங்கரமா மாற ஆரம்பிச்சிருவான். பயங்கரமா அமானுஷமா நிறைய நடக்கும். கடைசியில ஜாக் நிக்கல்சன் கிட்ட இருந்து அவனோட ஒய்ஃபும் அவங்க பையனும் தப்பிச்சாங்களாங்கிறது தான் ஸ்டோரியா இருக்கும். அதை வந்து ஹாரர் மாதிரியே ட்ரீட் பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா வந்து பயங்கரமா இருக்கும். எங்கேயுமே வந்து கிரியேச்சரோ ஒரு கோஸ்டோ காட்டவே மாட்டாரு. ஆரம்பிக்கும் போதே ஒரு பயத்தோட தான் ஆரம்பிக்கும். இவங்களால வெளியே போக முடியாது, யாரும் இவங்களை தேடி உள்ளரையும் வர முடியாது. அங்க வந்து இவங்க 3 பேர் தனியா இருக்க போறாங்க. இப்படிதான் படம் ஆரம்பிக்குமே. செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். கடைசி வரையும் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு கிளாசிக் விண்டேஜ் மூவி. டெஃபினட்டா பார்க்க வேண்டிய படம்.